ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஸோ இன்றைக்கி நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவருடைய இயக்கத்தில் வந்த டிராகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ டிராகன் படம் இன்றைக்கி தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எங்கேஜிங்காக தான் போச்சு. ஸோ படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இருக்கோம்னா, ஸோ நம்ம பிரதீப் அவர்களுடைய காலேஜ் லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறதா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ நான் நிறைய சொல்லிடுறேன். படத்தில் வந்து அங்கங்கே நான் சொல்கிறது வந்து சில இது வந்து கதைகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் சஸ்பென்ஸோட நான் பார்த்து கதைகள் தான் ஸ்ட்ரைட்டாக வருது படத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறது இல்லை, சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அந்த படத்துடைய கதை இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக புரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு டிராகன், அதாவது ராகவன் அப்படின்ற ஒரு பேரோட ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற ஒருத்தர் நம்ம படிச்சுட்டே இருந்தால், இது மாதிரி படிக்கிற பையனாகவே இருந்தால் நம்மளால இந்த இருக்கிற ஜென்ரேஷனில் கெத்தாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஸோ அவரை வந்து நமக்கு அங்கே தான் நம்ம தலைமை உள்ளே வராரு விஜய் சேது. ஸோ டிராகன் அப்படின்னு பேரை மாற்றி மீன்ஸ் பேர் அந்த மாதிரி அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி காலேஜுக்குள்ளே போகிறாரு. ஸோ காலேஜில் அவர் என்னென்ன பண்ணுறாரு, படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இப்படி காலேஜில் போய் மாறுறதுனால அவர் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றதான் டோட்டல் கதை அப்படின்னே சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜ் லைஃப்பில் அப்படியே நல்லா ஜாலியாக படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் சூப்பராக லேகே இல்லாமல் செம்மையாக போச்சு. ஸோ பிரேக்கப் சீன்ஸ் ஆகட்டும், பிரேக்கப் சாங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மியூசிக் ரொம்ப பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜய் சேது எல்லாருமே விஜய் சேது ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம சித்துவாக இருக்கட்டும், ஹர்ஷிதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்த கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலுமே சூப்பராக மக்காவாக மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம சித்துவர்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பிரதீப் அவர்களுடைய ஃப்ரெண்டாக வந்து வந்திருப்பார். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அவரும் கொடுத்துருந்தாரு. அண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரோட உள்ள வந்து வந்திருப்பாரு, அவருடைய ஃப்ரெண்டாக வந்திருப்பாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹர்ஷத் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ அவரும் ஒரு அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் வர சீன்லாம் நல்லா காமெடியாகவும் டான்ஸ் வர எல்லா இடத்துலையுமே நம்ம ஹர்ஷத்லாம் டான்ஸே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹர்ஷத் இருக்கிற எல்லா சீன்ஸுமே முக்கியமாக நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஹர்ஷத்தும் விஜய் சேதுவும் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸில் தேட்ரு அப்படி ஒரு பங்கமாக இருந்துச்சு, அப்படி ஒரு மாசாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா அவங்க நம்ம எல்லாருமே ஹர்ஷத்தையும் விஜய் சேதுவும் ஒன்றா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பெரிய ஸ்க்ரீனில் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது அந்த சீன் அவ்வளோ மாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ படத்தை வந்து லைட்டாக பார்த்தோம்னா ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதையை படத்துக்குள்ளே அஸ்வத் மாரிமுத்து வச்சுருக்காரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காமெடி அவர் படத்தில் பண்ணியிருக்காரோ, அதே நேரத்தில் என்னென்ன நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்ரேஷனில் பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றத சூப்பராக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் மேனன் இருக்காரு, நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காரு, மிஸ்கின் சாரை சொல்லவே வேண்டாம். அவர் தான் படத்துடைய முக்கியமான ஒரு தூக்கலாகவே இருக்காரு. அவருடைய ஆக்டிங் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்னேகமும் ஒரு சின்ன கேமியா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் 2 சீன் தான் வந்தாங்க. அது இல்லாமல் அனுப்பின பரமேஸ்வரனாக இருக்குது. தென் இன்னும் அது இல்லாமல் ஒரு 2-3 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது நிறைய பேருடைய உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது என்ன இவங்க படத்தில் இருக்காங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். அவங்களுடைய ஆக்டிங்ஸும் நல்லா இருக்கும். நான் யாருன்னு சொல்லக்குள்ள நீங்களே பாருங்கள். கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. படம் தேட்டரில் பார்த்தவங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு அந்த சீனில் அப்படி ஒரு கற்றுக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சீன் தான் கிளைமேக்ஸில் வச்சுருக்காரு. ஸோ படம் வந்து இந்த மாதிரி இவங்க மட்டும் தான் பார்க்கணும், இந்த மாதிரி காலேஜ் பசங்க தான் பார்க்கணும், அந்த மாதிரி படமே இல்லைங்க. ஃபேமிலியாக பார்க்குற ஒரு படம் தான். அங்கங்கே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் அந்த மாதிரி இருந்த வச்சுருந்தாலுமே ஒரு நல்ல கதை உள்ளே இருக்கிறனால படம் வந்து எங்கேஜிங்காக அந்த 2.5 hours நல்லாவே போச்சு. ஸோ யாருக்குமே போர் அடிக்காமல் லேக் ஆகாமல் படம் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ படம் ஃபேமிலியாக எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு படத்துடைய ரிவ்யூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் டிஸ்ட்ரிக்ட். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.